ரயில்களில் அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் பரிதாபங்களையே கூட்டியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். பரிதாபங்களையே கூட்டியிருக்கின்றது மத்திய அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவில் அன்ரிசர்வ் பெட்டிகளில், குறிப்பாக ரயில்களில் அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் பரிதாபங்களையே மத்திய அரசு கூட்டியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் பாண்டியர், முதலமைச்சரின் சமூக வலைதள பதிவு குறித்து, அதன் பின்னணி குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், நாடு முழுவதும் இயக்கப்படக்கூடிய ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை 4 இருந்து 2 குறைத்துள்ளது இந்திய ரயில்வே. குறிப்பாக வெகு தூரங்களுக்கு பயணப்படக்கூடிய ரயில்களில் என்ஜினுக்கு முன்பு 2 முன்பதிவில்லாத பெட்டிகளும், அதே போல ரயிலின் கடைசியில் 2 முன்பதிவில்லாத பெட்டிகளும் இணைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில்தான் தற்பொழுது நாடு முழுவதும் இயக்கப்படக்கூடிய 26 ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகளை குறைத்து அதற்கு பதிலாக AC3 டயர் பெட்டிகளை இணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதில் சென்னையிலிருந்து அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக செல்லக்கூடிய ரயில்களிலும் முன்பதிவில்லாத பெட்டிகளை இன்று முதல் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த தகவல்களின் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தகவலை டேக் செய்து பதிவிட்டதோடு சமூக வலைதளம் முழுக்க ரயில் பரிதாபங்கள் வீடியோக்களை பார்த்தோம். அதை பார்த்தாவது எளிய மக்களுக்கான அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கூட்டுவார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல பரிதாபங்களைத்தான் மேலும் கூட்டியுள்ளது மத்திய அரசு என்று அவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் அந்த மத்திய அரசை சாடிஸ்ட் அரசு என்றும் மிக கடுமையான சொற்றொடரோடு அந்த பதிவினை பதிவிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படாதது, பல்வேறு திட்டங்களுக்கான பட்ஜெட் புறக்கணிப்பு, ரயில் பெட்டிகளில் தற்பொழுது முன்பதிவில்லாத பெட்டிகள் குறைப்பு என பல்வேறு விஷயங்களுக்கும் இது போன்ற கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்திருந்த நிலையில் இந்த ரயில் பெட்டிகள் குறைப்பிற்கு சாடிஸ்ட் அரசு என மிக கடுமையாகவே தன்னுடைய கண்டனத்தை தன்னுடைய எக்ஸ்தர பக்கத்தின் பதிவின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மோகன், விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.